வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் மேப்பிங் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய ஒளி உங்களுக்கு தெளிவா இருக்கான்னு ஒரு தடவை சொன்னீங்கன்னா நம்ம நேரடியா வகுப்புக்குள்ள போயிடலாம். சரிங்களா? சரி, சென்ற வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி 2.0 மூன்றாவது வகுப்பா இருந்துச்சு. இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி, அதாவது 4வது வகுப்பு. அதாவது பிரித்து எழுதல் மற்றும் சேர்த்து எழுதல் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த புணர்ச்சி என்கிற பகுதியில பாத்தீங்கன்னா இது வந்து அதனுடைய தொடர்ச்சி தான். சரிங்களா? அதனால நீங்க சென்ற வகுப்பை நீங்க எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் வந்து அந்த வகுப்பை பார்த்துருந்தீங்க. நாங்கள் பேக் எண்ட்ல எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 19 பேர்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்னத ஒரு ஆள் கூட ஃபாலோ பண்ணல. சரிங்களா? அது என்ன சொல்லியிருந்தேன்னா வகுப்பினுடைய முடிவில் நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, அதில் என்ன புரிஞ்சுது என்ன புரியல அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு ஆள் கூட அதை செய்யலை. சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு எந்த வரைக்கும் புரிஞ்சுது எது வரைக்கும் புரியலைங்கிறத வந்து நீங்க எங்களுக்கு தெரிவிச்சா தான் நாங்கள் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் கொடுக்க முடியும். அதில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா கிளாஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், நீ ஒரு பக்கம் போயிட்டு இருப்பீங்க, மார்க் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால அந்த இதுகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஆடியோ கிளியரா இருக்கு போட்டீங்க. சரி, நல்லது. பிரியதர்ஷினி அவர்களே, சென்ற வகுப்பு வந்திருந்தீங்களா? சரி, ஓகே. நீங்க கமெண்ட் போடுங்க. சென்ற வகுப்பு வந்திருந்தீங்கன்னா அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதையும் நீங்களே கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க பார்ப்போம். வந்திருந்தீங்கன்னா சார் இது வேற சொல்லிட்டீங்க, நான் வரலன்னே சொல்லிடுறேன் சாருங்கிறீங்களா? அது வேண்டாம். சென்ற வகுப்பு நீ வந்திருந்தீங்கன்னா அதில் என்ன பார்த்துருந்தீங்க, அது எந்த புரிஞ்சிருந்துச்சு, அதில் எது எது புரியல, எதெல்லாம் புரியுற மாதிரி இருந்துச்சு ஆனால் புரியல, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்த்தீங்கன்னா போன தடவை எது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் இயல்பு புணர்ச்சி, அப்புறம் உயிரீட்டு புணர்ச்சி, மெய்யீட்டு புணர்ச்சி, உடம்படுமை, அதாவது இதெல்லாம் விகார புணர்ச்சியினுடைய வகைகளாக வருவன. அப்புறம் குற்றியலுகர புணர்ச்சி. உங்களுக்கு மேக்சிமம் கேட்கறது பார்த்தீங்கன்னா அந்த குற்றியலுகரம் மற்றும் முற்றியலுகர புணர்ச்சி தான் வந்து அதிகமாக உங்களுக்கான வினாவாக வரும். சரிங்களா? அது அப்புறம் நிலைமொழியில் உள்ள குற்றியலுக மன்னிக்கணும். அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம முற்றியலுகர புணர்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம இந்த வகுப்புல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம முற்றியலுகரத்துல இருந்து பார்க்க போறோம். சரியா? அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா முற்றியலுகரம் என்பது வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்ப பார்க்கக்கூடிய எல்லா வகுப்புமே, அதாவது இப்ப புணர்ச்சியை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்களுக்கு அவ்வளவா துணை புரியும். நீங்க எவ்வளவுதான் பயிற்சி பண்ணாலும் சரி, அதாவது கிட்டத்தட்ட பிரித்து எழுதுக அப்படிங்கிற இருக்கக்கூடியதுல கிட்டத்தட்ட 1000 2000 பயிற்சி பண்ணீங்கன்னா கூட இந்த விதிகள் தெரியாம இருந்துச்சுன்னா அதுல நீங்க மிஸ்டேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க 1000 2000 படிப்பதற்கு இந்த விதிகளை கொஞ்சம் எளிமையா படிச்சுட்டு அதுல உள்ள மாடல்ஸை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே எப்பேற்பட்ட வார்த்தை கொடுத்தாலுமே என்ன பண்ண முடியும், எளிமையாக பிரிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு ஏத்தபடிதான் வந்து நாங்க இந்த இருக்கக்கூடிய கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு தக்கபடி அதுல இருந்து உங்களுக்கு மேக்சிமம் கேள்விகள் வரும். சரிங்களா? அதை தவிர்த்து வெளில இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதையும் நல்ல மனசுல வச்சுங்க. சரி, நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகர புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதெல்லாம் முற்றியலுகரம்னு பாத்தீங்கன்னா முதல்ல குற்றியலுகரம், குறுகி ஒலிக்கக்கூடிய உகரம் தான் என்னது, குற்றிய லுகரம்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? அதாவது க ச ட த ப ர என்று சொல்லக்கூடிய வல்லின மெய்யெழுத்துக்களான 6 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? வல்லின மெய்யெழுத்துக்கள்லாம் இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இப்பு, இரு அப்படிதான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம கசரமா சொல்லிக்கிறோம். அந்த வரக்கூடிய இந்த 6 எழுத்துக்களின் மேல் சேர்ந்த உகரமானது, அதாவது ஊவானது குறுகி ஒலிக்கும். அந்த குறுகி ஒலிக்கக்கூடிய உகரத்தான் நம்ம என்ன சொல்றோம், குற்றியல் உகரம்னு சொல்றோம். முக்கியமாக இந்த குற்றியல் உகரம் என்பது
குசுறு துபுரு என்று வரக்கூடிய அந்த ஒரு 6 எழுத்துக்கள்ல மட்டும்தான் வரும். அந்த 6 எழுத்துக்கள் சொற்கள் எந்தெந்த இடங்கள்ல இடம்பெற்றிருக்குதோ அதை பொறுத்து குற்றியலுகரத்தை என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு 6 வகையா பிரிச்சிருப்போம். அதாவது வன்தொடர் குற்றியலுகரம், மின்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிட்டு அது ஒரு 6 வகைகளாக பிரித்திருப்போம். அது எல்லாமே சென்ற வகுப்புல கொஞ்சம் பார்த்திருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒரு குற்றியலுகரம் இருக்கிறது. சரிங்களா? அதையும் தாண்டி அது என்ன அதையும் தாண்டினா கிட்டத்தட்ட முற்றியலுகரம். சரிங்களா? அதாவது அது என்ன முற்றியலுகரம்னு பாத்தீங்கன்னா குறுகி ஒலித்தால் அது வந்து குற்றியலுகரம். சரிங்களா? இப்ப குறுகாமல் அப்படியே முழுமையாக ஒலித்தது என்றால் அதை என்ன சொல்லுவோம் நம்ம முற்றியலுகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? குற்றியலுகரத்துக்கு முற்றியலுகரத்துக்கு பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அது குறைஞ்சு ஒலிக்கும், இது முழுமையாக ஒலிக்கும். அதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதாவது இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்ல வேண்டும் என்றால் அந்த குற்றியலுகர எழுத்துக்களான குசுறு துபுரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்கள் நீங்களாக மற்ற உகர எழுத்துக்கள் எல்லாமே என்னதான் முற்றியலுகரம் தான். குறிப்பாக அந்த கு சு டு து பு ரு அதை மட்டும் எடுத்துட்டு மற்ற உகர எழுத்துக்கெல்லாம் பாருங்களேன். நு, அப்புறம் நு, அப்புறம் வந்து நு, ழு, லு என்று வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே வந்து உங்களுக்கு முற்றியலுகர எழுத்துக்களாக தான் இருக்கும். ஏறத்தாழ முற்றியலுகர எழுத்துக்கள் வந்து 12. ஆனா அந்த 6 எழுத்து சொன்ன பாருங்க குற்றியலுகர எழுத்து குசுறு துபுரு, அந்த 6 எழுத்து முற்றியலுகரமாக வரும். எப்படி என்றால் முற்றியலுகரத்தை குற்றியலுகரத்தை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் அதுல வந்து 3 எழுத்துக்கள் இருக்கணும். இதுல குற்றியலுகரத்துல. ஆனா 2 எழுத்து இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நெடில் தொடர் குற்றியலுகரமா மட்டுமா தான் இருக்கணும். அதாவது நெடிலத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு வந்து சூடு. சரிங்களா? சூடு என்பது பாத்தீங்கன்னா ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். சூ என்பது நெடில், அதனை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் என்பதால் இது என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதுவே வெறும் சுடுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து குற்றியலுகரம் கிடையாது, அது முற்றியலுகரம். ஏன்னா நெடில் தொடர் குற்றியலுகரத்துல மட்டும்தான் வந்து உங்களுக்கு 2 எழுத்து இருக்கணும். மற்ற எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 எழுத்து இருக்கும், அல்லது அதுக்கு மேலதான் இருக்கும். ஆஹ் 2 எழுத்து இருந்துச்சுன்னா அதுல முதல் எழுத்து கண்டிப்பா நெடில் எழுத்தாகத்தான் இருக்க வேண்டும். குரில் எழுத்தாக இருந்தால் அதை நாம் முற்றியலுகரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி 2 எழுத்துக்கும் அடுத்தது வரக்கூடிய எல்லா உகரமுமே முற்றியலுகரம் தான். கிட்டத்தட்ட 18 எழுத்துமே முற்றியலுகரமா வரும். எந்த 18 எழுத்து? கு, மியூ, சு, நியூ, டு, நு என்று சொல்லக்கூடிய அந்த உகர வரிசை அது முழுமையாகவே வந்து உங்களுக்கு இந்த 2 எழுத்தா வந்துச்சுன்னா உங்களுக்கு முற்றியலுகரமாக வரும். மீதி இருக்கக்கூடிய இந்த குசுறுத்துப்புற நீக்கிட்டு பார்க்கக்கூடிய மீதி 12 எழுத்துக்களும் எப்படி வந்தாலுமே 2 எழுத்தா வந்தாலும் சரி 3 எழுத்தா வந்தாலும் சரி எப்படி வந்தாலுமே அது என்னது முற்றியலுகரம் தான். அதையும் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இப்பதான் நம்ம இப்போ முற்றியலுகரத்தை பத்தி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்பதான் வந்து நான் உள்ள வரப்போறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரம் குற்றியலுகரத்தைப் போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள மெய் மறுமொழியின் முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். ஒண்ணும் கிடையாது. பாருங்க, வரவு குற்றல் அறிந்தான். இந்த வரவு அப்படின்னு இருக்குல்ல, இந்த வரவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த குசுறு துபுரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 குற்றியலுகர எழுத்துக்குள்ள வருமானு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அப்ப அது என்னது? முற்றியலுகரம். இப்ப முற்றியலுகரம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நிலைமொழி இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். அதாவது என்னது? மெய்யை மட்டும் அங்க நிறுத்திட்டு இது ஓடிடும். சரிங்களா? உகரம் என்ன போயிடும்? எஸ்கேப் ஆயிடும். அந்த மாதிரி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த வரவறிந்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம பிரிச்சோம்னா வரவு கூட்டல் அறிந்தான். இந்த முற்றியலுகரம்னா என்னது? இந்த ஊ தான். இந்த ஊவை பிரிச்சோம்னா இவ்வு கூட்டல் ஊன்னு இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? முற்றியலுகரம் குற்றியலுகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். மெய்யை நிறுத்தினா இந்த இவ மட்டும் இங்க நிறுத்திட்டு உகரம் மறையும். அப்ப அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விதி தான். என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இந்த இவ்வும் இந்த அவன் என்ன பண்ணும்? உங்களுக்கு இணைந்து விடும். சரிங்களா? இணைஞ்சதுன்னா என்ன ஆகும்? இவ்வு கூட்டல வ சேர்த்தீங்கன்னா இதான் வரும். வரவு கூட்டல் அறிந்தான் வரவறிந்தான் அப்படின்னு வரும். சரிங்களா?
இது உங்களுக்கு புரியுதா இல்ல திரும்ப ஒரு தடவை சொல்லவா? அதை நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது பாருங்க. முற்று மற்றொரு வழி. அதாவது முற்று முற்று மற்ற ஒரு வழி எனும் விதிப்படி மறைந்தது. சரிங்களா? வரவறிந்தான் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வரவு கூட்டறிந்தான் என்பது வரவறிந்தான் என உணர்ந்தது. சரிங்களா? ஓகே, டன். கிளியர் போட்டிருக்கீங்க. மகிழ்ச்சி. முற்றும் அற்று ஒரோ வழி. இது மட்டும்தான் உங்களுக்கு அந்த விதி. சரிங்களா? அடுத்தது பூப்பெயர் புணர்ச்சி. சரிங்களா? இதுக்கு அடுத்தது வருது பாத்தீங்கன்னா பூப்பெயர் புணர்ச்சி. அது என்ன பூப்பெயர் புணர்ச்சின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பூவினுடைய பெயர்கள், அதாவது பூவாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒண்ணு, அந்த பூப்பெயர்னு வருது இல்லையா? ஓகே, மீண்டும் தொடருவோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூப்பெயர் புணர்ச்சி, அதாவது பூ பெயர்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பூவினுடைய பெயர் தான். அந்த பூ பெயருக்கு முன்னாடி என்ன எழுத்து வந்து புணரும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து உங்களுக்கு இந்த விதிகள். சரிங்களா? அந்த விதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விதி அது. அதாவது பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய விதியாக இருக்குது. சரிங்களா? என்னது? பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட நான் இங்க வந்திருக்கேன். இப்ப நான் என்ன சொல்றேன் உங்கள்ட்ட? நான் வகுப்பும் எடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் இன்னொரு வேலை ஏதோ செய்வேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நான் பாட்டும் பாடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கூட டான்ஸும் ஆடுவேன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் தொண்டுகள் மாதிரி கிட்டத்தட்ட நிறைய தொண்டுகள் வந்து இசைக்கும் நடனத்திற்கும் செஞ்சிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நான் ஆடாமல் இருந்ததும் பாடாமல் இருந்ததும் தான் அந்த அந்த இசைக்கும் நடனத்திற்கும் செய்த ஒரு மிகப்பெரிய தொண்டு. அதே மாதிரி இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன மென்மையும் அப்படின்னு அங்க உண்மை சேர்த்திருக்காங்க இல்லையா? அதனுடைய பொருள் என்ன? இன மென்மை மட்டும் கிடையாது, இன வன்மையும் தோன்றும் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அது என்ன இன வன்மை? அதாவது இப்ப இக்கு போடுறீங்கன்னா அதனுடைய இன வன்மை எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இணை எழுத்து தான், இங்கு. சரிங்களா? அப்ப பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும்னா இங்கு வருதுன்னா அதனுடைய இன வன்மை எழுத்தாக இருக்கக்கூடிய இக்கும் வரும் என்பதுதான் இதனுடைய விதி. சரிங்களா? எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா இன்னும் புரியும் பாருங்க. பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும் பொழுது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றிற்கு இனமான மெல்லினமை மிகுதலும் உண்டு. எது? மெல்லினமை மிகுதலும் உண்டு. அடுத்தது எனினும் மெல்லினமை மிகுதலே பெரு வழக்கமாக உள்ளது. எடுத்துக்காட்டு பாருங்க. பூ கூட்டல் கொடி பூங்கொடினும் சொல்லலாம், பூக்கொடினும் சொல்லலாம். அடுத்தது பூக்கூட்டல் தொட்டி பூத்தொட்டின்னும் சொல்லலாம், பூந்தொட்டின்னும் சொல்லலாம். அடுத்தது பூக்கூட்டல் சோலை பூச்சோலைன்னும் சொல்லலாம், பூஞ்சோலைன்னும் சொல்லலாம். அடுத்தது பூக்கூட்டல் பந்து பூப்பந்து அப்படின்னு சொல்லலாம், பூம்பந்து அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்தது இதுதான் வந்து பூப்பெயர் புணர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும்னா என்ன அர்த்தம்? இன வன்மையும் தோன்றும் என்றுதான் பொருள். சரிங்களா? ஓகே. அடுத்தது பல சில அப்படிங்கிற புணர்ச்சி. பல சில புணர்ச்சி பேரே வந்து பல சில புணர்ச்சி தான். பல என்னும் சொல்லின் முன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பல என்னும் சொல் முன் பல எனும் சொல்லும் சில எனும் சொல் முன் சில எனும் சொல்லும் வந்து புணரும் போது இயல்பாக புணரும், மிக்கு புணரும், நிலைமொழி இறுதியுள்ள அகரம் கிடை எஞ்சி நிற்கும் லகரம் ரகரமாய் திரிந்து புணரும். ஒண்ணும் கிடையாது. படிக்கும் பொழுது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும், என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது. இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் தான். பல அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னாடி பல அப்படிங்கிற சொல்லு சேர்ந்துச்சுன்னா, ஸோ சேர் பல எனும் சொல் முன் பல எனக்கூடிய சொல்லும்
சிலை அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னாடி சில எனும் சொல்லும் சேர்ந்துச்சுன்னா எப்படி புணருமா? கிட்டத்தட்ட ஒரு 3 வகையில புணரும்னு சொல்றாங்க. முதல் விஷயம், இயல்பாகவே புணரும். அப்படியே பல கூட்டல் பல, பல பல அப்படின்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது மிக்கு புணரும்னா, எடுத்துக்காட்டு பல கூட்டல் பல, பல பல, அல்லது சில கூட்டல் சில, சில சில அப்படின்னு சொல்லிட்டு இச்சு வந்தும் புணரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நிலைமொழியின் இறுதியில் உள்ள அகரம் கெட எஞ்சி நிற்கும் லகரம் ரகரமாக திரிந்து புணரும். ஒண்ணும் இல்ல, இந்த லா இருக்கு பாருங்க, இந்த லாவை என்ன பண்ணுவீங்க? புணர்ச்சியின் போது பிரிப்பீங்க. பிரிச்சிங்கன்னா இல்லு கூட்டல் அப்படின்னு புணரும். இப்ப இந்நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய ஆவானது கெட்டு இந்த லகரம் மட்டும்தானே எஞ்சி நிற்கும். இந்த லகரம், அதாவது இந்த இல்லானது என்னவா மாறுமா? ரகரமாக மாறும் அப்படிங்கிறாங்க. அதான் பல கூட்டல் பல, பற்பல, சில கூட்டல் சில, சிற்சில. சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து இந்த புணர்ச்சியானது நடைபெறுகிறது. பல சில எனும் சொற்கள் முன் பிற சொற்கள் வந்து புணரின் நிலைமொழியின் இறுதி அகரம் கெட்டும் புணரும், கெடாமலும் புணரும். எடுத்துக்காட்டு, பல கூட்டல் பனி பல்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. பல கூட்டல் பனிய பலபனி அப்படின்னு சொல்லுவாங்க. சில கூட்டல் வளைய சில்வலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். சில கூட்டல் வளைய சிலவலை அப்படின்னு சொல்றாங்களாம். சரிங்களா? பல சில எனும் இவை தம்முன் தாம்வரின், அதாவது பல சில எனும் இவை தம்முன் தாமரை. தம்முன் தாமரைன்னா என்ன அர்த்தம்? தனக்கு முன்னாடி தானே வரின் இயல்பும் மிகவும் அகரம் ஏக லகரம் ரகரம் ஆகலும் பிறவரின் அகரம் விகற்பம் ஆகலும் உளபிற அப்படின்னு நன்னூல் சொல்லுது. சரிங்களா? நன்னூல் என்ன சொல்லுது? இயல்பும் மிகவும் அகரம் ஏக லகரம் ரகரம் ஆகலும் பிறவரின் அகரம் விகற்பம் ஆகலும் உளபிற என்று நன்னூலானது தெளிவான ஒரு நூற்பாவை நமக்கு எடுத்துரைக்கிறது. சரிங்களா? சரி, ஓகே. கிட்டத்தட்ட இன்னைக்கு வகுப்பு மட்டும்தான் என்னன்னு தெரியல, இவ்வளவு கூட்டம் ரொம்ப அமோகமா இருக்கு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். தனிக்குறில் முன் ஒற்று, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புணர்ச்சி தான். அதாவது நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும். சரிங்களா? அதாவது நிலைமொழி நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று, நிலைமொழி பாருங்க, தனிக்குறில்னா என்னது? தனியாக இருக்கக்கூடிய குறில் எழுத்து. இதை சார்ந்து மெய்யெழுத்தாக நின்றால், இது ஒரு தனிக்குறில். க என்பது தனிக்குறில். அதனால என்ன நிக்குது? ஒரு மெய்யெழுத்து நிக்குது. மெய்யெழுத்தாக நின்று மறுமொழியின் முதல், மறுமொழி முதல்ல வந்து சேரக்கூடிய எழுத்தினுடைய முதல் எழுத்து, வந்து சேரக்கூடிய சொல்லினுடைய முதல் எழுத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? மறுமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்குதான்? உயிரெழுத்தாக இருப்பின், இந்த உயிரெழுத்து இருக்கா? உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும். இங்க இதான் ஒற்று இரட்டிக்கக்கூடிய விதி. சரிங்களா? நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் எப்ப? தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குறில் எழுத்து தனிக்குறிலாக இருந்து அந்த தனிக்குறிலுக்கு அடுத்தது ஒரு மெய்யெழுத்து வந்து அந்த மெய்யெழுத்துக்கு அடுத்தது வந்து சேரக்கூடிய வறுமொழியினுடைய முதல் எழுத்து இருக்கு பாருங்க, அது உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஒற்றானது இரட்டிக்கும். தனிக்குறில் முன்முற்று உயிர்வரின் இரட்டும். சரிங்களா? தனிக்குறில் முன்முற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி கல் கூட்டல் அதர் என்பது கல் இல் அதர் அப்படிங்கிற மாதிரி 2 இல்லாக மாறும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்படி கல் கூட்டல் அதர் கல்லதர் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒண்ணும் கிடையாது. தனிக்குறில் முன் ஒற்று வரின் அந்த ஒற்றானது இரட்டிக்கும். தனிக்குறில்னா என்னது? இப்ப இதான் தனிக்குறில்பா. இந்த காங்கிறது தனிக்குறில். தனிக்குறிலுக்கு முன்னால் ஒற்று வரின், தனிக்குறில் முன் ஒற்று, அதுக்கு மட்டும் என்னது? உயிர் வரின். எங்க இருந்து உயிர் வரும்? வறுமொழியில இருந்தா உயிர் வரும். அப்ப வறுமொழியில வந்து உயிர் எழுத்து இருக்கு. சரிங்களா? இப்ப தனிக்குறில் இருக்கு, ஒற்று இருக்கு, அதுக்கு அடுத்து உயிர் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இந்த ஒற்றெழுத்தானது இரட்டிக்கும். இரட்டிக்கும்னா என்னது? 2ஆ மாறும். சரிங்களா? ஓகே, 2ஆ மாறி இது இந்த இல்லும் இந்த ஆவும் சேர்ந்து புணரும். சரிங்களா? புணர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? இரண்டும் சேர்ந்து
லவாக மாறும். அப்ப கல் கூட்டல் அதர் சேர்த்தீங்கன்னா கல்லதர் என்று மாறும். சரிங்களா? ஓகே. அடுத்தது திசை பெயர் புணர்ச்சி. ம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதன்மை திசைகள் வந்து 4. சரிங்களா? 4 திசைகள் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு ஆகியன. திசை பெயர்களோடு திசை பெயரும் பிற பெயரும் சேர்வது திசை பெயர் புணர்ச்சி ஆகும். திசை பெயர் புணர்ச்சி ஆகும். பாருங்க, வடக்கு கூட்டல் கிழக்கு சேர்ந்தா என்ன ஆகுது? வடகிழக்குன்னு மாறுது. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் வடக்கு கூட்டல் கிழக்கு சேர்ந்துச்சுன்னா வடகிழக்குன்னு மாறுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி மாறுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் அது. சரிங்களா? வடக்கு கூட்டல் மேற்கு, வடமேற்கு. இப்ப வடக்கு எனும் நிலைமொழி கிழக்கு மேற்கு எனும் வருமொழிகளோடு சேரும் பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்துக்களான இக்கு கூ நீங்கி உணர்ந்தது. தெற்கு எனும் அதே மாதிரிதான், ஒண்ணும் இல்ல. இந்த வடக்கு கிழக்கு அப்புறம் வடக்கு மேற்கு இது, இந்த வடக்கு என்ற நிலைமொழியோடு கிழக்கு மற்றும் மேற்கு என்ற சொற்கள் சேரும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈக்கும் கூவும் பெய்டும் கெட்டு வடமேற்கு வடகிழக்கு அப்படின்னு மாறுது. அடுத்தது பாருங்க, தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு. இவ்வாறு இருந்துச்சுன்னா தெற்கு எனும் திசைப்பெயரோடு மேற்கு கிழக்கு எனும் திசைப்பெயர்கள் சேரும்போது நிலைமொழியின் இறுதியில் உள்ள கூ நீங்கும். பிறகு ரகரம் நகரமாக மாறும். இப்ப பாருங்க, தெற்கு கூட்டல் மேற்குல இந்த கூ போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கூ போனதுக்கு பிறகு வெறும் இரு மட்டும்தான் இருக்கு. இந்த இரானது அப்படியே என்னவா மாறுது? இன்னா மாறுது. சேர்த்து படிச்சு பாருங்க, தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு. சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. அடுத்தது திசை பெயரோடு பிற பெயர்களின் புணர்ச்சி. வடக்கு கூட்டல் மலை வடமலை, அதுக்கும் சேர்ந்தான். இக்கை கூட்டல் இக்கும் ஊவும் உங்களுக்கு எட்டுரும். அதுக்கு தெற்கு கூட்டல் திசை தென் திசை. சரிங்களா? இதுல நிலைமொழி இறுதி எழுத்தாக இருக்கக்கூடிய கூ பெயரும் அப்புறம் திரும்ப இரு வந்து இன்னா மாறிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு. சரிங்களா? நல்லா படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க கிழக்கு கூட்டல் நாடுங்கிறது தான் கீழ் நாடு அப்படின்னு வரும். நீங்க பாட்டுக்கு கிழக்கு கூட்டல் நாடு கிழநாடுன்னு போட்டக்கூடாது. அதே மாதிரி கீழ் நாடு அப்படின்னா கீழே இருக்கிற நாடுங்கிறது அர்த்தம் கிடையாது. சரிங்களா? கீழ் நாடுனா என்னது? கிழக்கில் இருக்கக்கூடிய நாடு தான் கீழ் நாடு. அதாவது இங்கு நிலைமொழியின் எழுதி இறுதியாக்கிய கூ நீங்கி அந்த இக்கு ஊ நீங்கி ழ என்னும் உயிர்மெய்யில் அகரமும் நீங்கி என்ன மாறுது? கீ எனும் முதல் எழுத்து கீ எனும் முதல் எழுத்து கீ என நீண்டு கீழ்கூட்டல் நாடு கீழ்நாடு என புணர்ந்தது. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இதுல ஒர்க் நடந்துருக்கு பாருங்க. அதாவது கிழக்கு கூட்டல் நாடுல ஃபர்ஸ்ட் இக்கு கூட்டல் ஊ இந்த கடைசியே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நீங்குது. அதுக்கு அடுத்தது இந்த ழ இருக்குல்ல, ழாவை பிரிச்சிங்கன்னா இழு கூட்டல் ஆன்னு வரும். இதுல இருக்கக்கூடிய ஆவும் போயிடுது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த கீங்கிறது இருக்கு பாருங்க, இது வந்து வெறும் கீன்னு இல்லாம கீ அப்படின்னு மாறுது. இப்ப என்ன சேர்த்தீங்கன்னா கீ கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு அப்படின்னு வருது. சரிங்களா? கிட்டத்தட்ட ரொம்ப அதிகப்படியான வேலைகள்லாம் கடந்துதான் வந்து கீழ் நாடு உருவாகுது. அதே மாதிரி மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு, அப்படி இல்லாட்டி மேநாடு. நிலைமொழியின் சரி, அதாவது நிலைமொழியில் கூ நீங்கியது. அதன் அயலெழுத்தான இல்லு வந்து இர்ராக மாறி மேல் கூட்டல் நாடு மேல் நாடு எனவும் இரு இன்னாக மாறி மேல் கூட்டல் நாடு மேநாடு எனவும் இரு வகையில் புணர்ந்தன. ஒண்ணும் கிடையாது, இந்த கூ நீங்கிடுது, இந்த கூ நீங்கிடுது, கூ நீங்கி இரு வந்து இன்னா மாறிடுது. இப்ப படிச்சு பாருங்க, மேற்கூட்டல் நாடு இந்த நாவோட சேர்ந்துச்சுன்னா ஒண்ணு மேல் நாடுன்னு வரும். சரிங்களா? இந்த இரு வந்து இன்னா மாறினுச்சுன்னா பண்ணிக்கணும். இந்த இரு வந்து இன்னா மாறினுச்சுன்னா மேல் நாடு அப்படின்னு வரும். அதற்கு அடுத்தது
இந்த இரு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னா மாறுனுச்சுன்னா இந்த இன்னாக இந்த நகரம் வந்து மாறிடுது. சரிங்களா? அதான் என்ன சொல்லியிருக்காங்க, அயெழுத்தான அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த என்ன மாறுது, இந்த இரு இன்னா மாறி மேல்குட்டில் நாடு மேனாடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையாலையும் புணரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. திசையோடு திசையும் பிறவும் சேரின் மெய்யீற்று உயிர்மெய் கவ்வோற்று நீங்களும் ரகரம் ல ந லாவாக திரிதலும் ஆம் பிற அப்படின்னு நன்னூல் சொல்கிறது. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ஒரு தடவை கவனிச்சாலே போதும். இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த விதிகள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஏன் மாறுது, வாட் இஸ் த ரீசன், அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வினா வந்துச்சுன்னா தாராளமா அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். இதே நிச்சயமா நீங்க என்ன பண்ணுவீங்க, மேல் நாடை பிரித்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது இப்ப இந்த மேல்நாடுங்கிறத மட்டும் பிரிச்சு எழுதுங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து மேல் கூட்டல் நாடுன்னு இருக்கும். எல்லாம் என்ன பண்ணுவீங்க, மேல்நாடு அப்படின்னா மேல் கூட்டல் நாடு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதுவீங்க. ஆனா அதான் உங்களுக்கு தவறாக இருக்கும். சரிங்களா? மேல் கூட்டல் நாடு என்பது சேர்த்து எழுதிங்கன்னா அது வந்து மேநாடுன்னு வரணும். அல்லது மேல்நாடை பிரித்து எழுத சொன்னா என்ன வரணும், மேற்கு கூட்டல் நாடுன்னு வரும். அதான் சரி. சரிங்களா? அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நீங்க வகுப்புல இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இந்த மாதிரி இருக்கிறது. சரி. அப்புறம் வந்து வேற்றுமை புணர்ச்சி. நிலைமொழி ஈற்று நிலைமொழி ஈற்று லகரமும் வல்லின முதல் வல்லின முதல் மொழியோடு புணரும் போது ரகரமாக தெரியும். லகரம் டகரமாக தெரியும். அதாவது வேற்றுமை புணர்ச்சி என்ன நடக்குமா, நிலைமொழியினுடைய ஈற்று லகரமும் லகரமும், இந்த தனி லகரமும் பொது லகரமும் சொல்றாங்க. லகரமும் லகரமும் வல்லினம்னா என்னது, இங்க இருக்கக்கூடிய வல்லின முதல் மொழியோடு புணரும் போது இந்த லகரமானது என்னவா மாறுமா, ரகரமாகவும் இந்த லகரமானது தகரமாகவும் திரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு, கழல் கூட்டல் கால் கழற்கால். கழற் கூட்டல் கால் என்னது, கழற்கால். அடுத்தது கல் கூட்டல் குடம் என்னது, கற்குடம் அப்படின்னு சொல்றாங்க. கல் கூட்டல் குடம் என்னது, கற்குடம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நிலைமொழி ஈற்று லகரமும் மெல்லின மொழியோடு புணரும் போது லகரம் லகரமாகவும் லகரம் நகரமாகவும் தெரியும். சரிங்களா? இது வந்து லகரம் கிடையாது, நகரம். சரிங்களா? முதல் மொழியோடு புணரும் போது லகரம் நகரமாகவும் லகரம் நகரமாகவும் தெரியும். அதாவது சொல் கூட்டல் மாலை சொன்மாலை, இந்த இல் என்ன மாறுது, இன்னாக மாறுகிறது. அடுத்தது அருள் கூட்டல் மொழி, இந்த இல்லானது என்ன மாறுகிறது, இன்னாக மாறுகிறது. அதாவது ஒன்று ரன்னகரமாகவும் மற்றொன்று தன்னகரமாகவும் மாறுகின்றது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது லால வேற்றுமையில் ரடவும் அல்வழி அவற்றோடு ழ ர இழ்வும் வழி வரி நோமெலி ஆகும் இருவழியானும் என்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு நூற்பா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேற்றுமை புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று நகரம் வல்லின முதல் மொழியோடு புணரும் போது டகரமாக தெரியும். சரிங்களா? அதாவது வேற்றுமை புணர்ச்சியில நிலைமொழியினுடைய ஈற்று வந்து நகரமா இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும், அதற்கு முதல் மொழி வந்து வல்லினமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டகரமா மாறும்னு சொல்லுவாங்க. மண் கூட்டல் களம் மட்களம். சரிங்களா? அதே மாதிரி மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மாறும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நிலைமொழி ஈற்று நகரம் வகரம் நிலைமொழி ஈற்று நகரம் வல்லின முதல் மொழியோடு புணரும் போது ரகரமாக தெரியும். எடுத்துக்காட்டு, பொன் குட்டல் குடம் பொற்குடம். பொன் குட்டல் குடம், இந்த இன்னு வந்து இர்ரா மாறுதுங்கிறாங்க. அடுத்தது ந ந
வல்லினம் வரட்டரவும் பிறவரின் இயல்புமாகும். வேற்றுமை கல்வழி அனைத்து மெய்வரின் இயல்பாகுமே அப்படின்னு சொல்லுது, நன்னூல் சொல்லுது. அடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சி. ஈறு போதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்த்தெரிதல், இனமிகள் இணை இணையவும் பண்பிற்கியல்பே அப்படின்னு நன்னூல் சொல்கிறது. அதாவது நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியன குறித்து வரும் சொற்கள்லாம் பண்பு பெயர்களாம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே இலக்கண குறிப்புகள்ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது நிறம், சுவை, அளவு, வடிவம் இது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, பண்பு பெயர்கள். அந்த பண்பு பெயர்கள் வரக்கூடிய புணர்ச்சி தான் என்னது, பண்பு பெயர் புணர்ச்சி. செம்மை, சிறுமை, சேய்மை, நன்மை, இளமை, புதுமை கொள்வனவும் இவற்றுக்குரிய எதிர்ச்சொற்களும் இவை போன்ற பிறவும் மெய்யீற்று பண்பு மெய் ஈற்று மெய் மெய் கிடையாது, மை ஈற்று பண்பு பெயர்களாகும். சரிங்களா? மையீற்று பண்பு பெயர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு, பெரு வழி என்பது என்ன மாறும், பெருமை கூட்டல் வழி என்று மாறும். கருவிழி, கருமை கூட்டல் விழி. அதே மாதிரி கடுவிழி இஸ் ஈக்குவல் கருவிழி தான். ஈறு போதல் என்னும் விதிப்படி நிலைமொழியின் இறுதி எழுத்து மை நீங்கி புணர்ந்தது. முக்கால் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பண்பு பெயர் புணர்ச்சின்னு வந்துச்சுனாலே மையி தான் அடி வாங்கும். சரிங்களா? ஈறு போதல் விதிப்படி மகரம் தான் அடி வாங்கும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. ஈறு போதல் விதிப்படி மை விகுதி, மை விகுதி என்னது, மைங்கிற கடைசி எழுது அது நீங்கி கரு குட்டல் விழி என்றானது சேர்ந்து கருவிழி என்று புணர்ந்தது. சரிங்களா? அடுத்தது பெரியன், பெருமை கூட்டல் அன். அதே மாதிரிதான் இங்கேயும் ஈ போய் பெரு கூட்டல் அன்னு மாறுது. அதுக்கு அடுத்தது என்ன மாறுது, பெரி கூட்டல் அன்னு மாறுது. சரிங்களா? ஒண்ணும் இல்லை, இந்த முற்றியலுகர புணர்ச்சி வருது பாருங்க. இங்க இங்க இரு கூட்டல் ஊன்னு இருக்கும், உயிர் வரின் ஊக்குரல் மெய்விட்டு விடும்படி இந்த ஊவானது போயிட்டுனா என்ன வரும், வெறும் பெரி கூட்டல் அன் அப்படிங்கிற மாதிரி வருதா? சரி, ஓகே, விளக்கம் பார்ப்போம். ஈறுபோதல் விதிப்படி நிலைமொழியின் இறுதி எழுத்து மை நீங்கி பின் பெரு என்பதில் இறுதி உகரம், அதாவது இடை உகரம் ஈ ஆதல் எனும் விதிப்படி பெரியாகி பின் எகர உடம்படுமை பெற்று பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் என்பது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி ஈ கூட்டல் அ இஸ் ஈக்குவல் டு ஏ என்றாகி பெரியன் என புணர்ந்தது. எவ்வளவு எளிமையா இருக்கு பாத்தீங்களா? சரிங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த பெரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிம்பிள் தான், ஒண்ணும் இல்ல. முதல்ல என்ன ஆகுது, ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டுடுச்சு, போயிடுச்சா? அப்புறம் என்ன ஆகுது, வெறும் பெரு கூட்டல் அன்னு இருக்கு. இந்த பெரு கூட்டல் அன்கிறது எப்படின்னா மாறுது, பெரின்னு மாறுது. அது எப்படின்னா, அதுக்கு ஒரு விதி சொல்றாங்க, இறுதி உகரம் அதாவது இடை உகரம் ஈயாதல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில உங்களுக்கு பெரும்பாலும் இந்த ரூ அல்லது இந்த உகர எழுத்துக்கள் வரும். அந்த உகர எழுத்துக்கு என்ன ஆகுது, இந்த ஊன்னு இருந்துச்சுன்னா ஈயா மாறிடும். இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஊ என்பது என்ன மாறிடும், ஈயா மாறும். இப்ப ரூவை பிரிச்சு பாருங்க, இரு கூட்டல் ஊன்னு இருக்கும். இந்த ஊவானது ஈயா மாறினுச்சுன்னா இரு கூட்டல் ஈ ரீன்னு வருமா, அந்த ரீ தான் இது. அப்புறம் பெரிய கூட்டல் அன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த பெரிய கூட்டல் அணுக்கு இடையில என்ன வருதுன்னா, நம்ம ஈ ஐவழியவும் ஏனை உயிர் வழிவவும் ஏமுன் இவ்விரு மெய்யும் உயிர் வரி உடம்படுமை என்றாகும்னு சொல்லி உடம்படுமையை வச்சு படிச்சிருப்போம். அந்த இங்க பாருங்க, இங்கேயும் உங்களுக்கு இரு கூட்டல் ஈ, கடைசியில ஈ தான் இருக்கு, இங்க ஆ இருக்கு. ரெண்டு உயிரெழுத்து இருந்தா என்ன நடக்காது, புணர்ச்சி என்பது நடக்குமா? நடக்காது. அப்ப என்ன வரணும், இடையில ஒரு மெய்யெழுத்து வரணும். இங்க ஈ வந்துருந்துச்சுன்னா நம்ம ஏ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விதி பார்த்திருக்கோம். அந்த வகையில ஈ வந்துச்சுன்னா என்ன வரணும், நமக்கு ஏ வரணும். அதாவது எகரம் வரணும். வந்துருச்சா? இங்க எகரம் வந்துருச்சுங்களா? இப்ப எல்லாம் சேர்த்து படிச்சு பாருங்க. பெரிய குட்டல் இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து உயிர் மேல் அதாவது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்துடும். அப்ப பெரிய கூட்டல் ஈ கூட்டல் அன் பெரியன் அப்படின்னு மாறும். சரிங்களா? சாதாரண பெரியன் தான், அது எவ்வளவு பெரிய வேலை பார்க்குது பாருங்க உள்ள. நீங்க அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமான ஒன்று. சரி, இந்த பாசிலை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை எடுத்த பிறகு பாசிலை பார்ப்போம். ஓகேங்களா?
வணக்கம். மீண்டும் என்னுடைய ஒலி உங்களுக்கு தெளிவாக கேட்கும்னு நம்புறேன். அடுத்ததா இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இதுல முடிச்சிருந்தோம்னா பெரியவன் அப்படிங்கிறதுல பெரியன் அப்படிங்கிறதுல முடிச்சிருந்தோம். அதுக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பாசிலை. பாசிலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பசுமை குட்டல் இலை. சரிங்களா? அது வந்து எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா முதல்ல பசு குட்டல் இலைன்னு மாறும். எப்படி மாறுது? அதாவது ஆஹ் மை விகுதி கெடுது. சரிங்களா? அது படி பாத்தீங்கன்னா இம்மு போயிடும். ஈறுபோதல் விதிப்படி ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பசு கூட்டல் இலை அப்படின்னு மாறும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிலைமொழி ஈறுகெட்டு ஆதி நீடல் அப்படிங்கிற விதிப்படி இந்த பங்கிறது என்ன மாறும் பாத்தீங்கன்னா பா அப்படின்னு மாறும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி இந்த சூ இருக்கு பாருங்க, அதுல இருக்க இச்சி கூட்டல் ஊதான சூ, அதுல இருக்கக்கூடிய இந்த ஊவானது போயிடும். ஊ போயிட்டுனா வெறும் இச்சி மட்டும் இருக்கும். அந்த இச்சி தான் இது. பா கூட்டல் சு அப்படிங்கிறது வந்து பாச் அப்படின்னு மாறிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இச்சி கூட்டல் ஈயானது சீயாக மாறி பாசிலை என்று மாறுகிறது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது உயிர்வரி ஊக்கல மேவிட்டோட விதிப்படி ஓகே பாசிலை அப்படி மாறிடுச்சு. அதுக்கு அடுத்தது மூதூருங்கிறது பாத்தீங்கன்னா முதுமை கூட்டல் ஊர் தான். இதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்களேன். முதுமை கூட்டல் ஊர்ல முதல்ல மை விகுதி போயிடும். அப்புறம் திரும்ப ஆதிநிலை விதிப்படி மூ அப்படிங்கிறது வந்து மூ என்று நெடிலாக மாறும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஹ் இந்த உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி இந்த தூ என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய இத்து கூட்டல் ஊல இருக்கக்கூடிய ஊ போயிடும். வெறும் இத்து மட்டும் வரும். அப்புறம் மூதூர்ங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசியா என்ன இருக்குன்னா வெறும் மூத் கூட்டல் ஊர் அப்படின்னு இருக்கும். இந்த இத்தும் இந்த ஊவும் சேர்ந்துடும். சேர்ந்துச்சுன்னா மூது மூ மூ முதுமை கூட்டல் ஊர் என்பது மூதூர் என்று புணர்ந்துவிடும். சரிங்களா? அடுத்தது அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா பையங்கூழ். அதுவும் பார்த்தீங்கன்னா பசுமை கூட்டல் கூழ் தான். பசுமை கூட்டல் கூழ் அப்படிங்கிறது மை விகுதி கெட்டு வெறும் பசு கூட்டல் கூழ் அப்படின்னு மாறுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ப அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி நீங்கியது பசு கூட்டல் கூழ். இதுல பார்த்தீங்கன்னா அடி அகரம் எனது அடி அகரம் ஐயாதல் எனும் விதிப்படி பை ப அப்படிங்க இப்பு கூட்டல் ஆ தானே உங்களுக்கு ப, அதுல இருக்கக்கூடிய ஆ வந்து என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாக மாறுகிறது. அப்ப இப்பு கூட்டல் ஐயானது பை என்று மாறும். சரிங்களா? அப்ப பைங்கிறது மாறும் என்ன வரும்? இங்க பங்கிறது பை, பசு அப்படிங்கிறது பைசு அப்படின்னு மாறும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இணையவும் அப்படிங்கிற விதிப்படி உயிர்மெய் சு கெட்டுது. சரிங்களா? இந்த சு ஆனது கெட்டு விட்டது. அதுக்கு அடுத்தது பசு கூட்டல் கூழானது இனவைகள் விதிப்படி வறுமொழியின் முதலெழுத்தாக இக்கு என்ற எழுத்துக்கு முன்னாடி என்ன வருது? இங்கு என்ற எழுத்து வருது. அதுக்கு அடுத்து என்ன வருது? வெறும் பை கூட்டல் கூன்னு வரும். அப்புறம் இனமைகள் விதிப்படி இந்த கூக்கு இனமான இங் என்பது வருது. சேர்த்தீங்கன்னா பைங்கூ அப்புறம் வரும். சரிங்களா? உங்களுக்கு இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு உங்களுக்கு டஃப் வச்சு கேட்கணும்னா என்ன கேட்கலாம்னா பைங்கூழ் அப்படின்னு கொடுத்துட்டு விதிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அதுக்கு மேல உங்களுக்கு டஃபா கேட்க முடியாது. அப்படியே கேட்டாங்கன்னா முதல்ல என்ன பண்ணிடலாம், நீங்க எளிமையா சொல்லிடலாம். முதல்ல மகர ஈறு, அதாவது கடைசியில இருக்கு இல்லையா, ஈறுபொருள் விதிப்படி மை விகுதி கெட்டது. அதுக்கு அடுத்தது அடியேக மையாதல் என்ற விதிப்படி ப என்பது பை என்று மாறியது. அதுக்கு அடுத்தது கடைசியில தான் இருக்கு எடுத்தது. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன மாறுது? இணையமும் அப்படிங்கிற விதிப்படி சூ கெட்டது. அப்புறம் வினைமைகள் விதிப்படி என்ன கெட்டது? இனமைகள் விதிப்படி கூவுக்கு இனமான இங்கு என்பது வந்தது. அப்படிங்கிற மாதிரி நீங்க வரிசைப்படுத்துற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இன்னும் ரொம்ப டஃபா கேட்டாங்கன்னா உங்களை வச்சு செய்யணும்னு டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது சிற்றோடைங்கிறது பாருங்க, சிறுமை கூட்டல் ஓடை. இது என்னவா மாறுது? வழக்கம் போல மை விகுதி கெட்டு சிறு கூட்டல் ஓடைன்னு மாறுது. அதுக்கு அடுத்தது பாருங்க, தன்னொற்று இரட்டல் என்னும் விதிப்படி ப பகுதியாகிய சிறு என்பதன் ரகரம் இரட்டித்து சிற்று என ஆகியது. இந்த சிறு என்னவா மாறுது? இந்த இரு மட்டும் அதிகமாகி சிற்று அப்படின்னு மாறுது. அதுக்கு அடுத்தது
உயிரின் ஊக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி இந்த ரூல இருக்கக்கூடிய ஊவானது அந்த மெய்யை விட்டு விட்டு போயிடுது. அப்ப என்ன மாறும்? வெறும் சிறு ஓடை அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி சிறு கூட்டல் ஓடை சிற்றோடை அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பின்னர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வறுமொழியின் உயிர் ஏறி புணர்ந்து சிற்றோடை மாறுது. இப்ப பாருங்க, நெட்டிலை அப்படிங்கிறத பாருங்க என்னவா மாறுதுன்னு. நெடுமை கூட்டல் இலை அப்படின்னு தான் உங்களுக்கு பிரியும். அது எப்படி பிரியும்னா, பிரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது மை விகுதி கெட்டது. முதல்ல ஈறுபது விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்புறம் தன்னொற்றல் என்ற விதிப்படி இந்த டூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க ஒரு இட்டானது அதிகமா வருது. அப்புறம் உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி இந்த இட்டு கூட்டல் ஊல இருக்கக்கூடிய ஊவானது போய்விடும். போனுச்சுன்னா வெறும் நே டபுள் அதாவது இட்டு இட்டுங்கிற மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டோம் மாறிடுச்சா. அதுக்கு அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து உண்டுவது இயல்பு என்ற விதிப்படி இந்த இட்டு இந்த ஈயும் சேர்ந்துச்சுன்னா டீயாக மாறிடும். எல்லாம் சேர்த்து படிச்சு பாருங்க. நெட்டிலை அப்படின்னு உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி அந்த நெட்டிலை மாரி தான் வெற்றிலையும் வெறுமை கூட்டல் இலை அப்புறம் வெற்று கூட்டல் இலை அப்படிங்கிறது மாதிரி கடைசியா என்ன மாறும்? வெறும் வெற்றிலை அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்புறம் சேதாம்பல் செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன வருது? சேதாம்பல் அப்படிங்கிறது வருது. சேதாம்பால் கிடையாது, சேதாம்பல். அதாவது ஆம்பல்லே வந்து செம்மையா இருக்கக்கூடிய ஆம்பல் என்ன சொல்றாங்கன்னா சேதாம்பல்னு சொல்றாங்க. அது சேதாம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய மை விகுதி போயிட்டு வெறும் செம் கூட்டல் ஆம்பல்னு மாறுது. அப்புறம் திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஆதி நீடல் விதிப்படி இந்த சே ஆனது சேம் அப்படிங்கிறது மாறுது. சரிங்களா? சேம் மாறினதுக்கு பிறகு அப்புறம் முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதிப்படி மகர மெய் என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா தகர மெய்யாக திரிந்து இந்த மகரம் என்ன மாறுது? தகர மெய்யாக மாறுகிறது. நிம் வந்து இத்தா மாறிடுது. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி சேத் குட்டலாம்பல் சேதாம்பல் அப்படின்னு வந்துருக்கு. சரிங்களா? இங்க ஆக்சுவலா யுத்து இருக்கணும். சரி. அதுக்கு அடுத்தது கருங்குயில் கருமை கூட்டல் குயில். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அதாவது இதுல என்ன ஆகுது? மை விகுதி கட்டணும். அப்ப திரும்ப கரு கூட்டல் குயில் அப்படின்னு வரும். அப்புறம் இனமிகள் விதியின் படி பாத்தீங்கன்னா கூவுக்கு இனமான இங்கு வரும். என்ன சேர்ந்து பாருங்க, கரு கூட்டல் குயில் கருங்குயில்னு மாறிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர். ஆஹ் இதுலயும் பாருங்க மை விகுதி கெட்டணும். அதுக்கு அடுத்தது எஞ்சின் இருக்கக்கூடிய நிலைமொழி இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்விதியிலும் பொருந்தாமல் இருப்பதால் இணையவும் எனும் விதியை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? வெறும் பசு கூட்டல் தளிர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பசு கூட்டல் தளிர் என்ற விதிப்படி மை போயிடும். அப்ப திரும்ப அடியகரம் ஐயாதல் என்ற விதிப்படி பைசு கூட்டல் தளிர்னு வந்துடும். அப்ப திரும்ப இணையவும் என்ற விதிப்படி பாத்தீங்கன்னா இந்த சூவானது போயிடும். அதுக்கு அடுத்தது இத்துக்கு தாவுக்கு இனமான இந்து வந்து சேர்ந்து என்ன மாறிடுது? பசுமை கூட்டல் தளிர் என்பது பைந்தளிர் என்று மாறிவிடுகிறது. சரிங்களா? அதுதான் மகர ஈற்று புணர்ச்சி. நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்பொழுது அச்சொல் மூன்று நிலைகளில் புணரும். மகரம் ஈற்றுச் சொல் மகர ஈற்றுச் சொல் வறுமொழியோடு சேரும் பொழுது இறுதி மகரம் கெட்டு உயிரீறு போல நின்று உயிர் முதல் மொழியோடு உடம்படுமை பெற்று புணரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியுது. இப்ப மரம் கூட்டல் அடி என்ன மாறுது? இந்த இம்மு போயிடும். மரம் கூட்டல் அடி மரவடின்னு மாறுது. எப்படி மரவடிங்கிறது மாறுது? உடம்படுமை பிடிச்சோம் இல்லையா? ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வழி உடம்படுமை என்றாகுங்கிற மாதிரி ஒரு விதி படிச்சோம் இல்லையா? அந்த விதிப்படி பாத்தீங்கன்னா இங்க வேற என்ன இம்மு போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? வெறும் ரே மட்டும்தான் இருக்கும். இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரு கூட்டலாங்கிறபடி ஆ இருக்கு. இங்கேயும் ஆ இருக்கு. ரெண்டுமே வந்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா புணர்ச்சி எதுவும் நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு மெய் எழுத்து வரணும். அது எந்த மெய் எழுத்து வரணும்? ஆ வந்திருக்கு. அப்ப விதியை பயன்படுத்தி பார்த்தோம்னா ஈ ஐ வழி எவ்வும் அப்ப ஏ வராது. ஏனை உயிர் வழி வவ்வும் அப்ப வ வரும். அப்ப இந்த இந்த ஆவுக்கு பக்கத்துல இவ்வு என்பதுதான் வரும். சரிங்களா? அப்ப இந்த இவ்வும் இந்த ஆவும் சேர்ந்துடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி சேர்ந்துச்சுன்னா மரம் கூட்டல் அடி மரவடி அப்படின்னு மாறுது. சரிங்களா? அடுத்தது பாடம் கூட்டல் வேலை பாட வேலை. இங்க வந்து எதுவுமே மாறல, வெறும் இமு போனதோட சேர்ந்துருது உங்களுக்கு. சரிங்களா? பாடம் கூட்டல் வேலை பாட வேலை என்று வந்து விடுகிறது. சரியா? அதுக்கு அடுத்தது
இரண்டாவது வகை, நிலைமொழியின் மகரம் கெட்டு வருமொழியின் முதலில் உள்ள வல்லின எழுத்து மிக்கு புணரும். எடுத்துக்காட்டு: வட்டம் கூட்டல் கல், வட்டக்கல். இது போயிடுது. அப்புறம் இதற்கு இனமான வல்லினம்மை என்ன மாறும்? இக்கு வரும். சேர்த்து மிகுந்து வட்டம் கூட்டல்கள் வட்டக்கல்னு வந்துடுது. அடுத்தது பழம் கூட்டல் தோல், இந்த இம்மு போய் இந்த தாவுக்கு இனமான இத்து வந்து பழம் கூட்டல் தோல் பழத்தோல்னு மாறுது. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து நிலைமொழியின் நிலைமொழியின் நகர ஈறு வருமொழி முதலில் உள்ள வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாக திரிந்து புணரும். எடுத்துக்காட்டு: நிலம் கூட்டல் கடந்தான், நிலங்கடந்தான். காலம் கூட்டல் கடந்தான், காலங்கடந்தான். ஒண்ணும் கிடையாது. வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாகவும் திரிந்து புணரும்னு சொல்லியிருக்காங்க. போன தடவை என்ன பார்த்தோம்? வல்லினம் மிகுன்னு பார்த்தோமா? அதே மாதிரி மெல்லினமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நிலம் கூட்டல் கடந்தான், இங்க போய் இம்மு போயிடும். இம்மு போயிட்டு என்ன வரும்? இங்க வந்துடுது. இங்க எங்க இருந்து வருது? காவுக்கு இனமான மெல்லின எழுத்து எது? இங்கு. அதனால இங்கு போடுறோம். அடுத்தது காலம் கூட்டல் கடந்தான், இதுவும் இதுக்கு இனமான எழுத்து இங்கு சேர்ந்து வந்துச்சுன்னா காலம் கடந்தான் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுது. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மம்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாய் திரிபவும் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நன்னூல் சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணுப்பெயர் பண்ணிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த எண்ணுப்பெயர் பண்ணிச்சு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசா போகும். அதனால இங்க ஜஸ்ட் இது ஓரளவு வழக்கமா பார்த்த மாதிரி இதையும் லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இப்ப எண்ணுப்பெயர் புணர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாருங்க: ஒன்று கூட்டல் இரண்டு ஓர் இரண்டு, ஒரு பது. அதாவது ஒன்று கூட்டல் பத்து ஒரு பது, ஓர் ஆயிரம். ஒன்று கூட்டல் ஆயிரம் ஓர் ஆயிரம். ஒன்று கூட்டல் இலை ஓர் இலை. அப்புறம் இரண்டு, இரண்டு கூட்டல் இரண்டு ஈர் இரண்டு. இரண்டு கூட்டல் பத்து இருபது. இரண்டு கூட்டல் இலை ஈர் இலை. இரண்டு கூட்டல் ஆயிரம் ஈராயிரம். இரண்டு கூட்டல் இருவர். அதே மாதிரி மூன்று இருக்கு. மூன்று கூட்டல் இரண்டு மூவிரண்டு. மூன்று கூட்டல் பத்து முப்பது. மூன்று கூட்டல் இலை மூவிலை. மூன்று கூட்டல் ஆயிரம் மூவாயிரம். மூன்று கூட்டல் மூவர். அடுத்து நான்குல பார்த்தீங்கன்னா நான்கு கூட்டல் இரண்டு நாலு இரண்டு. நான்கு கூட்டல் பத்து 40. நான்கு கூட்டல் அடி நாலடி. நான்கு கூட்டல் ஆயிரம் நாலாயிரம். நான்கு கூட்டல் மணி நான்மணி. நான்கு கூட்டல் நாழி நானாடி. நான்கு கூட்டல் பது நானாற்பது. அதாவது நான்கு கூட்டல் 40 நானாற்பது. சரிங்களா? இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் பத்து, அதான் நானாற்பதுன்னு வரும். சரிங்களா? அடுத்தது ஐந்து. ஐந்து கூட்டல் இரண்டு ஐயிரண்டு. ஐந்து கூட்டல் பத்து ஐம்பது. ஐந்து கூட்டல் ஆயிரம் ஐயாயிரம். ஐந்து கூட்டல் பொறி ஐம்பொறி. ஐந்து கூட்டல் நூறு ஐநூறு. ஐந்து கூட்டல் வண்டி ஐவண்டி. ஐந்து கூட்டல் வண்ணம் ஐவண்ணம். அடுத்தது ஆறு. ஆறு கூட்டல் இரண்டு ஆறு இரண்டு. ஆறு கூட்டல் பத்து அறுபது. ஆறு கூட்டல் ஆயிரம் ஆறாயிரம். ஆறு கூட்டல் சுவை அறுசுவை. அடுத்து ஏழு. ஏழு கூட்டல் இரண்டு ஏழு இரண்டு. ஏழு கூட்டல் கடல் ஏழு கடல். ஏழு கூட்டல் ஆயிரம் ஏழாயிரம். ஏழு கூட்டல் பிறவி ஏழு பிறவி. ஏ அதுக்கு அடுத்தது ஏழு பிறவிங்கிறது வருது, ஏழு பிறவி அப்படிங்கிறது வருது. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே இதுதான். அடுத்தது ஏழு கூட்டல் பது எழுபது. அதாவது பது மீன்ஸ் பத்து. ஏழு கூட்டல் பத்து எழுபது. ஏழு கூட்டல் பிறவி அது திரும்ப ஏழு பிறவின்னு வருது. ஏழு கூட்டல் பிறவி எழு பிறவின்னு வருது. அடுத்தது எட்டு. எட்டு கூட்டல் இரண்டு எண்ணிரண்டு. எட்டு கூட்டல் பத்து எண்பது. எட்டு கூட்டல் சுவை எண் சுவை. எட்டு கூட்டல் இசை எட்டிசை. அதாவது எண்ணிசை எண் திசைன்னு வருது. சரிங்களா? அடுத்தது எட்டு கூட்டல் வகை எண் வகை. ஒன்பதுக்கு ஒன்பது கூட்டல் பத்து 90. இது மட்டும்தான் நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய மிகவும் நுட்பமான ஒன்று. இது இப்போ வரைக்குமே இந்த 90 அப்படிங்கிறதுல வந்து ஒரு சர்ச்சைகள் இருக்கு. சரிங்களா? இது என்ன சொல்றாங்க? 90ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9 தான் வந்து ஆக்சுவலா வந்து 90ஆ இருக்கணும். இந்த 90 அப்படிங்கிற ஒரு ஸ்தானமே பாத்தீங்கன்னா அப்படியே தள்ளி போகும். கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு கூட்டல் பத்து 20 சொல்றோம். மூன்று கூட்டல் பத்து 30, 40, 50, 60, 70, 80. அதே மாதிரி ரைமிங்கா வரணும். அடுத்து என்ன வரணும்? ஒன்பது கூட்டல் பத்து 9 தான் வரணும். அப்ப என்ன பண்ணிட்டோம்? நம்ம இயல்பாவே இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுல 9 அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணியாச்சு? அப்படியே ஏறிட்டுங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க. அப்படியே எல்லாமே ஜிக்ஜாக்கா மாறும். நீங்க பாருங்க. அதே மாதிரி
100, 200, 300, 400, 500, 600, 700, 800, அதுக்கு மட்டும் என்ன வரணும்? 90, 100 அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படி பழக்கத்தில் பயன்படுத்துறது இல்லை. அந்த ஸ்தானம் மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த 9ங்கிறது மட்டும் ஒன்று கூடவே வரும். இப்போ நம்ம 100ன்னு படிச்சுட்டு இருக்க வரிசையில் 9 வரும்போது மட்டும் என்ன வருது? 1000 அப்படிங்கிற ஆயிரத்துக்கான பதம் என்பது அங்கே வருகிறது. அதுவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஹ், 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 8000 அப்படிங்கிற வரும்போது 900ங்கிற மாதிரி தான் வரணும். ஆனால் அங்கேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்? 9000ங்கிற மாதிரி நம்மளாம் ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டு போயிட்டோம். சரிங்களா? அதில் வந்து சர்ச்சைகள் இருக்கிறது, அதை நம்ம விட்டுருவோம். அதில் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். என்ன இருக்கோ அதை படிச்சுக்குவோம். சரியா? இப்போ வந்து 9 × 10 90 தான், அதெல்லாம் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி 9 × 100 1000 தான், அதே மாற்றம் கிடையாது. படிச்சுக்கோங்க. அடுத்தது 10 × 1 11, 10 × 1000 16,000, 10,000 மன்னிக்கவும். 10 கூட்டல் மடங்கு 10 மடங்கு, 10 பதிற்று கூட்டல் 10 தான் என்ன வருது? 10 அடுத்தது புணர்ச்சியில் இரண்டு சொற்கள் இணையும் போது வறுமொழியில் காசா தாபா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதனை வல்லினம் மிகுதல் என்பர். இது போன்ற சில இடங்களில் மெல்லினம் மிகுதலும் உண்டு. குறிப்பாக ஞ, ங, ஞ, ந, ம என 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகும். சரிங்களா? ஓகே. இத்தோட பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? இதுல கிட்டத்தட்ட எத்தனை பேர் இதுல ஆஹ், பார்த்தீங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பயிற்சிக்காக விட்டுறோம். இந்த முழுக்க எல்லா பயிற்சியும் பார்த்துங்க. இந்த பயிற்சிகளை நீங்க பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு மேக்சிமம் எல்லாத்துலேருந்து உங்களால விடை அளிக்க முடியும். பரீட்சைகளை பார்க்கறது மட்டும் இல்லை, ஃபுல்லாக வந்து எந்தெந்த விதிப்படி வருது அப்படிங்கிறத விதிகளை ஓரளவேனும் என்ன பண்ணிடணும், நீங்கள் உங்களுக்கு ஆஹ், பார்ப்பதற்கு தெரிந்திருக்கணும். சரிங்களா? நீங்கள் நல்லா நம்பி போறீங்க. என்ன வெறும் சேர்த்தெழுது பிரித்தெழுதுன்னா இது மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எப்படி வேணாலும் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம். சரிங்களா? சாதாரண ஒரு குற்றியலுகரம் முற்றியலுகரத்துக்கு வந்து அவ்வளோ டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஆகு பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்தாங்கிறது நமக்கே தெரியாமல் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணணும் நீங்கள்? ஆனால் ஓரளவுக்கு நம்ம அந்த ஆகு பேரை கண்டுபிடிச்சி அதுக்கான முழுமையான விளக்க காணொலியும் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு, அதையும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கேட்டாங்கன்னா நம்ம திணறக்கூடாது. நமக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே முக்கியம். சரிங்களா? அடுத்த வகுப்புல இருந்து அனைவரும் வகுப்புல இருக்கணும். சரிங்களா? அதையும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. மீத வேறு எதுவும் யாருக்கும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சொல்லலாம். யாருக்கும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். ஓகே, கிளியர் சார். நல்லது, நன்றி. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம புணர்ச்சி என்பது முழுவதுமாக முடிச்சிட்டோம். அதாவது சேர்த்தெழுதல் பிரித்தெழுதல் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு புணர்ச்சிகளாக மொத்தமாக கொடுத்துருக்கோம். இதில் பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. எல்லா பயிற்சிகளையும் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதையும் பார்த்து பயன்பெறுக. இதுவரை வகுப்பில் இருந்து கவனித்து பயன்பெற்றமைக்கு அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்து யுகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.